வாழ்க்கைக்கு தேவையான நம்மள மோட்டிவேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு சாப்பிடுறது தூங்குறது இதை மட்டுமே பண்றியான்னு நம்மள நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. ஆனா சாப்பிடுற சாப்பாடு வயிறை ஃபுல் பண்றதுக்கும் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் நம்ம மைண்டுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்குது. அதை நம்ம மைண்டுக்கு கொண்டு போகாம மூக்கு பிடிக்க சாப்பிட்டு மூக்கோடையே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. குருமால எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்னு சேர்ந்ததுனால தான் டேஸ்ட் தூக்கலா இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் டீம் ஒர்க்கா பண்ணோம்னு வைங்களேன், அந்த வேலை சிறப்பா அமையும். பிரச்சனை என்னமோ பூரியா தான் இருக்கும், ஆனா அதை சோளா பூரி மாதிரி பெருசா பார்த்து பயப்படுறதோ பானிபூரி மாதிரி குட்டியாக்கி அதை சமாளிக்கிறதோ நம்ம கையில தாங்க இருக்கு. அப்பளம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா அதுவே நமத்து போச்சுன்னா யாரும் கையே வைக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நம்ம கிட்ட டேலண்ட் இருந்து அதை யூஸ் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையும் வேஸ்டா நமத்து போயிருங்க. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா கூட்டு பொரியல் சாம்பார் ரசன்னு எல்லாம் கலந்து சாப்பிட்டா மைண்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி கூட்டு குடும்பமா இருந்தாதான் லைஃபும் சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அதோட ஸ்டாப் பண்றோமா? கிடையாது, காரமிச்சரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஏன்னா சாப்பிட்ட ஸ்வீட் திகட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி தாங்க லைஃபும். சந்தோஷம் மட்டுமே இருந்தேன்னு வைங்களேன், லைஃப் போர் அடிச்சிடும். ஸ்வீட்டு அப்புறம் மிச்சர் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி சந்தோஷம் வந்த அப்புறம் லைட்டா ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். பொங்கல்ல போட்ட முந்திரி வேணும்னா நம்ம நிறைய மிளக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் வெற்றின்றது நிறைய தடைகளை தாண்டி தான் நமக்கு கிடைக்கும். என்னதான் நமக்கு பசினாலும் சாப்பாடு ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுப்புல இருந்து அப்படியே எடுத்து சாப்பிடுவோமா? கிடையாது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். ஒரு சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் உடனே கிடைக்கணும்னு பொங்க கூடாது. ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டாலும் காலி ஆயிடும், சாப்பிடலனாலும் வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி தாங்க இந்த வாழ்க்கையும். நம்ம அதை வேஸ்ட் பண்றோமா டேஸ்ட் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவெடுக்கணும். இட்லி மீந்து போச்சுன்னா இட்லி உப்புமா ஆகிற மாதிரி, வடை மீந்து போச்சுன்னா வடகரி ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்காம அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். அப்பதான் நம்ம டேலண்ட் எல்லாருக்கும் தெரியும். சாப்பிடுறதுலயே இதை மார்னிங் பண்ணு இதை மதியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மெனு கார்டு கொடுக்குற மாதிரி நம்மளும் ஒரு விஷயம் எப்ப பண்றோம் எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வைக்கணும். ஹோட்டல்ல ஃபுட்டோட சேர்த்து அதோட ரேட்டிங் செக் பண்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும். இல்லனா ஓவரா ஆடிட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் கடன் கட்டியே வாழ்க்கை அப்படியே போயிடும். வடை சாப்பிடுறப்போ பச்சை மிளகா வந்தா அப்படியே வடையை தூக்கி போடுறோமா? இல்ல மிளகாவை தூக்கி போட்டு வடையை சாப்பிடுறோம்ல, அதே மாதிரிதான் வாழ்க்கையில பிரச்சனையை பார்த்து ஃபீல் பண்ணாம அதை தூக்கி தூரமா போட்டுட்டு லைஃபை ஹாப்பியா வாழுங்க. என்னடா இவன் சாப்பிட சொல்றானா இல்ல அதுக்குள்ள ரிசர்ச் பண்ண சொல்றானான்னு குழம்ப வேண்டாம். அவ்வளோ பெரிய கருத்தூசிலாம் போடலப்பா. இனி ஒரு விஷயத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அது நமக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க பாஸ். அப்படி நீங்க இறந்த படம் சாப்பிட்டாலும் சரி, இல்ல பீஸால இருந்து பக்கோடா வரைக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்டாலும் சரி, உங்க 7ஆம் அறிவுக்கு எட்டி தோன்ற விஷயங்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க பாஸ்.